என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம். இன்று நான் செயற்கை நுண்ணறிவு நண்பனா எதிரியா என்ற தலைப்பில் என் கருத்தை பகிர இருக்கிறேன். செயற்கை நுண்ணறிவு நமக்கு ஒரு நண்பன் அல்ல, அது ஒரு எதிரி. அவ்வியோரே எமது முதலாவது கருத்து வேலை இழப்பு. இன்று பல நிறுவனங்கள் மனிதர்களை விட செயற்கை நுண்ணறிவையே நம்ப ஆரம்பித்து விட்டனர். இதனால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். ஒரு இயந்திரம் வேகமாக வேலை செய்யலாம், ஆனால் அது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது. எமது இரண்டாவது கருத்து தவறான தகவல். செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாகும் போலி காணொளிகள், செய்திகள் இவை சமூகத்தில் குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்குகின்றன. நாம் பார்க்கிறதெல்லாம் உண்மையா அல்லது பொய்யா என்று கூட தெரியாத நிலை உருவாகிறது. சபையோரே, எமது மூன்றாவது கருத்து மனித சிந்தனை குறைதல். எல்லா விஷயத்திற்கும் செயற்கை நுண்ணறிவை நம்ப ஆரம்பித்தால் நாம் சிந்திக்க மறந்துவிடுவோம். இதுவே மனித முன்னேற்றத்திற்கு பெரிய தடையாக மாறும். எண்ணி துணிக கருமம் துணித பின் எண்ணுவது இழக்கு. செயற்கை நுண்ணறிவையே நாம் அதிகமாக நம்பினால் அது நமக்கே எதிரியாக மாறும். எமது நான்காவது கருத்து மனித தொடர்பு குறைவு. இன்றைய காலத்தில் மனித தொடர்பு மெதுவாக குறைந்து வருகிறது. குடும்பத்தினருடன் பேசும் நேரம் குறைந்து நண்பர்களை நேரில் சந்திக்கும் பழக்கம் குறைந்து விட்டது. மக்கள் தங்கள் உணர்வுகளை நேரில் பகிர்வதற்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவையே அதிகம் பயன்படுத்துகின்றனர். இதனால் உறவுகள் பலவீனம் அடைந்து தனிமை உணர்வு அதிகரிக்கும் நிலை உருவாகிறது. ஆகையால் செயற்கை நுண்ணறிவு நமக்கு உதவுவது போல தோன்றினாலும் அது மெதுவாக மனிதர்களை பலவீனப்படுத்தும் ஒரு மறைமுக எதிரி. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி. செயற்கை நுண்ணறிவையே அதிகமாக நம்பினால் அது நமக்கே எதிரியாக மாறும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி.